இன்னைக்கு வீடியோவில் எஸ்எம்டி அண்ட் எஸ்எம்டி ஃபில்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமோ எடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நார்மலாக ஐசிடி யூஸ் பண்ணுறவங்க, எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்க, நீங்கள் உங்களுடைய லிக்விடிட்டி ஸ்வீப்பை தான் மெயினாக பார்ப்பீங்க. கரெக்டாக மார்க்கெட்டில் எங்கெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகணுமோ இதை தான் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எப்படி ஸ்வீப் பண்ணால் அது வேலிட், எப்படி ஸ்வீப் பண்ணால் அது வேலிட் கிடையாது. சில நேரங்களில் உங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப்பே பண்ணாமல் மார்க்கெட் போகும். ஏன் என்னோடய லிக்விடிட்டி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் அ கோரிலேஷன். கோரிலேஷன்னா முதல்ல என்னன்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ நார்மலாக கோரிலேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுற கரன்சி பேர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பேருமே இன்னொரு பேரோட கோரிலேட் ஆகிருக்கும். அது தாண்டி எல்லா பேர்ஸுமே ஒரு இண்டெக்ஸ் கூட கோரிலேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி சென்செக்ஸ்ன்னு நம்ம ரெகுலராக நம்ம பார்ப்போம். கரெக்டாக அந்த நிஃப்டிங்கிறது என்ன, நிஃப்டி 50ன்னு சொல்கிறோம். அது என்ன 50? டாப் 50 கம்பெனிஸ். ஸோ டாப் 50 கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் மொமெண்டம் தான் நிஃப்டி வந்து ஷோ பண்ணுது. அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுற மேஜர் பேர்ஸ், அதாவது எந்தெந்த பேர்லாம் யூஎஸ்டி இன்க்ளூட் ஆகியிருக்கோ அந்த எல்லா பேர்ஸுமே டிஎக்ஸ்ஒய்ங்கிற ஒரு எது கூட, டிஎக்ஸ்ஒய்ங்கிற ஒரு இண்டெக்ஸ் கூட கோரிலேட் ஆகி ஒர்க் ஆகும். டிஎக்ஸ்ஒய்னா ஃபஸ்ட்டு என்ன? இட்ஸ் அண்ட் டாலர் இண்டெக்ஸ். டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதா இல்லை வீக் ஆகுதாங்கிறத அந்த டிஎக்ஸ்ஒய் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ முதல்ல டிஎக்ஸ்ஒய் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ டாலர் இண்டெக்ஸ். ஸோ இந்த டாலர் இண்டெக்ஸ் எந்தெந்த பேர் கூட எல்லாம் கோரிலேட்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த பேர்லாம் யூஎஸ்டி இன்க்ளூட் ஆகுதோ அது எல்லா பேர் கூடயுமே அது கோரிலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அண்ட் தென் ஏயுடி யூஎஸ்டி, and then NZD USD, and then USD JPY, USD CAD, USD CHF, and then XA USD, XAG USD. ஸோ இப்படி யூஎஸ் டாலர் வர்ற எல்லா மேஜர் பேர்ஸ் கூடயுமே நமக்கு இந்த கோரிலேஷனுங்கிறது இருக்கும். ஸோ அப்போ இந்த கோரிலேஷனை நம்ம எப்படி வந்து நம்ம பார்க்கறது மார்க்கெட்டில் அப்படின்னா, முதல்ல டிஎக்ஸ்ஒய்க்கும் இந்த மேஜர் பேர்ஸுக்கும் இல்லை கோரிலேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக டிஎக்ஸ்ஒய்ங்கிறது என்ன? ஒரு டாலர் இண்டெக்ஸ். ஒரு டாலர் ஸ்ட்ரென்த் ஆனாலும் வீக் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மற்ற கரன்சி பேர்ஸை அஃபெக்ட் பண்ணும். லைக் வைஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஐசிஐசிஐ பேங்க்கோ இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ எந்த அளவுக்கு ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்குன்னு நமக்கு தெரியும் பேங்க் நிஃப்டியில். அப்போது ஐசிஐசியிலையோ இல்லை ஹெச்டிஎஃப்சியில் ஏதோ ரிசல்ட்ஸ் வருது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு எது பேங்க் நிஃப்டியே பெருசாக ரியாக்ட் ஆகும். பிகாஸ் இது ஒரு மேஜரான ஒரு ஸ்டாக்கு இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. அதே மாதிரி தான் நமக்கு டாலர் ரிலேட்டடாக எந்த ஒரு பெரிய டேட்டாவை மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணாலுமோ இல்லை எந்த ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் வந்தாலுமே கோரிலேட்டடாக இருக்கிற எல்லா பேர்லையும், அதாவது யூஎஸ் டாலர் இன்க்ளூட் ஆகிற எல்லா பேர்ஸ்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி, எவ்ரிதிங் யூஎஸ்டி இன்க்ளூட் ஆகிருக்க எல்லா பேர்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த வகையில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ரோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎக்ஸ்ஒய்யை எந்த மாதிரி நான் எடுத்துக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஎக்ஸ்ஒய்யை நார்மலாக வெறும் டைரக்ஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் இன்ச் பை இன்ச் டிஎக்ஸ்ஒய் மூவ் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை டிஎக்ஸ்ஒய் மாதிரியே தான் எல்லா ஸ்ட்ரக்சருமே மூவ் ஆகுமானா 100% கிடையாது. ஜஸ்ட் டிஎக்ஸ்ஒய்ங்கிறது வெறும் டைரக்ஷனை கொடுக்கும். மற்றபடி இன்ச் பை இன்ச் ஸ்ட்ரக்சருக்கு கோரிலேஷன் எது கூட பார்க்கணுங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன். டிஎக்ஸ்ஒய் இஸ் ஒன்லி ஃபார் டைரக்ஷன். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ முதல்ல டிஎக்ஸ்ஒயை எப்போ எடுத்துக்கிட்டாலுமே ஜஸ்ட் ஒரு டைரக்ஷனுக்காக எடுத்துக்கோங்க. மற்றபடி எதுக்காக எடுத்துக்கூடாது, கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச் மூவுக்காக எடுத்துக்கூடாது. ஸோ டிஎக்ஸ்ஒய் இப்போது புல்லிஷில் இருக்குது அப்படின்னா மற்ற பேர்ஸில் பேரிஷில் இருக்குமா? கிடையாது. தேர் இஸ் அ கோரிலேஷன். கோரிலேஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. அதுதான் பாசிட்டிவ் கோரிலேஷன், இன்னொன்று நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இந்த 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த பேர்லாம், ஓகே, எந்தெந்த பேர்லாம் இன்னொரு பேர் கோரிலேட் ஆகுது அதெல்லாம் பாசிட்டிவில் வரும். ஸோ நார்மலாக டிஎக்ஸ்ஒய் பொறுத்தவரை
எந்தெந்த பேர்ல எல்லாம் யூஎஸ்டி வந்து கோட் கரன்சியாக வந்திருக்கோ அது என்ன ப்ரோ கோட் கரன்சி அப்படின்னா இப்போ யூரோ யூஎஸ்டின்னு இருக்குன்னா இந்த பேரில் யூரோ தான் வந்து பேஸ் கரன்சி, யூஎஸ்டி தான் வந்து கோட் கரன்சி. ஸோ இந்த கோட் கரன்சியை எங்கெல்லாம் எந்தெந்த பேர்ல எல்லாம் வந்திருக்கோ இது எல்லாமே டிஎக்ஸ்ஒய்க்கு நெகட்டிவாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎக்ஸ்ஒயோடைய பயாஸ் உங்களுக்கு புல்லிஷில் இருக்குன்னா இந்த பேர்ஸ் எல்லாமே எது இந்த கோட் கரன்சியில் யூஎஸ் டாலரை கொண்டு வந்த எல்லா பேர்ஸுமே செல் சைடு வந்து மூவ் ஆகும், அதாவது டைரக்ஷன் மட்டும்தான். ஓகே, அதே மாதிரி டிஎக்ஸ்ஒய் புல்லிஷில் இருக்குன்னா எல்லா விதமான அதாவது எந்தெந்த கரன்சிலலாம் யூஎஸ் டாலர் வந்து பேஸாக இருக்கோ அது எல்லாமே சேம் பாசிட்டிவாக போகும். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேனே. ஸோ இப்போ இந்த சைடு நான் யூரோ எடுத்துக்கிறேன், இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு டிஎக்ஸ்ஒய் எடுக்கிறேன். ஜஸ்ட் இங்கே செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் டிஎக்ஸ்ஒய் டாலர் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த டாலர் இண்டெக்ஸும் நான் சேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அதே ஸ்ட்ரக்சர் இங்கே நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நெகட்டிவ்லி கோரிலேட்டட். இங்கே பயாஸ் புல்லிஷ்னா அங்கே பேரிஷ், ஜஸ்ட் ஃபார் டைரக்ஷன். ஓகே, சில டைம் ஒரு 85% ஆஃப் தி டைம் வந்து உங்களுக்கு சேம் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும். பட் அதை நம்பி நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. கரெக்டாக டைரக்ஷன் ப்ராப்பராக ஃபாலோ அப் ஆகும். அண்ட் செகண்ட் திங், இது டாலர், இது வந்து இண்டெக்ஸுக்கும் நம்ம பேர்ஸுக்கும் உள்ள ஒரு கோரிலேஷன். இப்போ அடுத்தது பாசிட்டிவ் கோரிலேஷன். இப்போ இந்த எஸ்எம்டிங்கிற விஷயத்துக்கு நான் எதை ப்ரோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷனுக்கு இந்த டாலர் இண்டெக்ஸை பார்த்தாச்சு. ஓகே, இப்போ எவ்ரி வீக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போதும் டாலர் இண்டெக்ஸை ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பயாஸ் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் மற்ற பேர்ஸ் அனாலிசிஸ் பண்ண வரும்போது அது ஒரு பயாஸ் கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுறீங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். தட்ஸ் ஆல், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. பட் இது கரன்சி பேர்ஸுக்கும் எதுக்கும் கரன்சி பேர்ஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் உள்ள கோரிலேஷன் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதே போல் பேர்ஸுக்குள்ளே கோரிலேஷன் இருக்கும். இதுதான் நீங்கள் மெயினாக லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இது எல்லாமே பாசிட்டிவ் கோரிலேஷன் தாங்க. அது என்ன ப்ரோ பாசிட்டிவ் கோரிலேஷன்னா, இப்போ யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் சேம் டைரக்ஷனில் போகும். அதே மாதிரி ஏயுடி யூஎஸ்டியும் என்சிடி யூஎஸ்டியும் சேம் டைரக்ஷனில் போகும். அதே மாதிரி நாஸ் 100ம் இண்டெக்ஸ் ஏஎஸ் மினி விச் இஸ் S&P 500. ஸோ ஏஎஸ் மினி, ஸோ இதுவும் உங்களுக்கு சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதே போல் எக்ஸேயு யூஎஸ்டியும் அதே மாதிரி எக்ஸேஜி யூஎஸ்டியும் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். யூரோ என்ன டைரக்ஷனில் போதோ, என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதோ, கிட்டத்தட்ட ஒரு 90% சேம் ஸ்ட்ரக்சர் ஜிபிபி ஃபாலோ பண்ணும். லைக் வைஸ் சேம் ஏயுடி யூஎஸ்டி என்சிடி NAS 100 ES மினி எக்ஸேஜி யூஎஸ்டி எக்ஸே யூஎஸ்டி இப்படி தான் ஃபாலோ அப் ஆகும். இப்போது இதுக்கும் எஸ்எம்டிக்கும் என்ன சம்மந்தம்? எஸ்எம்டினா ஃபஸ்ட்டு என்ன? எஸ்எம்டினா ஸ்மார்ட் மணி டூல், ஸ்மார்ட் மணி டெக்னிக் எப்படி சொன்னாலும் ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கோரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இதை வச்சு தான் எஸ்எம்டிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ், லிக்விடிட்டி ஸ்வீப் பார்ப்பீங்க இல்லையா, ஒரு மேனுப்புலேஷன்னா என்ன, ஒரு PO3 எப்படி பார்ப்பீங்க, ஓப்பனிங் லோ ஹை ரேஞ்ச் இதை பேஸ் பண்ணி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எனி கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டிஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகும். அந்த லிக்விடிட்டிஸ் ஒரு ப்ரீவியஸ் டே லோவாக இருக்கலாம், ப்ரீவியஸ் வீக் ஹையாக இருக்கலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஹையர் லோஸாக இருக்கலாம். அதை மார்க்கெட் ப்ராப்பராக ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேனுப்புலேஷன் ஸ்ட்ரக்சரை வைக்கும். இந்த மேனுப்புலேஷன் ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கான PDRIs இருக்கும். அந்த PDRIயில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். கரெக்டாக? பட் இந்த மேனுப்புலேஷன்னா என்ன? லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறது. சில டைம் லிக்விடிட்டி எடுக்காமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சஸ்பீஷியஸாக இருக்கலாம். இதுதான் அந்த எஸ்எம்டி. அப்போது இதுக்கு ரீசன் என்ன? ஏன் சில டைம் லிக்விடிட்டியை எடுக்காமல் இவன் ரிவர்ஸ் ஆகிறான்? இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம யூரோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா, யூரோவில் வந்து லிக்விடிட்டியை எடுக்காமல் மார்க்கெட் போகுதுன்னா அதுக்கு முழுக்க ஒரே ஒரு காரணம் எதுவாக தான் இருக்கும்? ஜிபிபி யூஎஸ்டியாக தான் இருக்கும். பிகாஸ் இதோடைய பாசிட்டிவ் கோரிலேட்டட் பேராக தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு டைமும் ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணாமல் போகிறான்னா அதோடைய கோரிலேட்டிவ் பேர் என்ன பண்ணியிருப்பான்? ஸ்வீப் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ இதுதான் அந்த எஸ்எம்டி. ஸோ இதை வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, திஸ் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். எல்லா பேரஸுமே ஒன்று, ஆனால் ரெண்டுத்துலேயும் விழுகிற வால்யூம்ஸ் ஒன்று கிடையாது. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 206 205 டன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூரோ யூஎஸ்டியில் பஞ்ச் ஆகுதுன்னா
சேம் ஜிபிபிலையும் அதே லெவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்குள்ளே வரும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? அப்போது ப்ராப்பராக எதில் நான் போய் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ஆனால் ஃபாலோ ஆகணும். கரெக்டாக? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். லைக் இப்படி இருக்குது. இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஒரு 10:13 வச்சுக்கலாம். டைம் வந்து நான் ஒரு 10:13 நான் வச்சுக்கிறேன். இங்கேயும் அதே 10:30 தான். எங்கே? இந்த லைன் கிட்டையும். இதுக்கு பேர் யூரோ யூஎஸ்டி, இது வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, ரெண்டு இருக்குது. யூரோ யூஎஸ்டி ஒன்று, ஜிபிபி யூஎஸ்டி ஒன்று. இங்கே யூரோ யூஎஸ்டியில் சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ ஜிபிபி யூஎஸ்டியிலையும் சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். 10:30 ஆகும்போது இது ஒரு ஈக்குவல் ஹைஸ், ஒரு லிக்விடிட்டி பை ஸ்டாப். இந்த பை ஸ்டாப்பை இந்த டைம் ஆகிறப்போ எதில்? சேம் 10:30 வர்றப்போ ஜிபிபியில் எடுத்துட்டான். 10:30க்கு லிக்விடிட்டியை எடுத்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் யூரோவில் அந்த டைமில் என்ன இருக்குது? மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ அதே வால்யூமை கொடுக்க முடியாமல் மார்க்கெட் அப்போ கரெக்டாக இங்கே தான் இருக்குது. ஸோ இவன் முன்னாடியே எடுத்தனால இப்போ ஜிபிபி ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தனால லிக்விடிட்டியை எடுக்காமையே யூரோவும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ்எம்டி. இப்படி நீங்கள் அதை எஸ்எம்டின்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அகைன் வந்து இது எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமானா கிடையாது. கோரிலேட்டிவ் அசெட்டில் என்ன ஆயாச்சு? லிக்விடிட்டி எடுத்தாச்சு. ஸோ இங்கேயும் வந்து மார்க்கெட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஹையை எடுக்காமையே இந்த ரிவர்ஸில் ஒரு மேனிப்புலேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணி இதில் கிடைக்கிற இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்போ, ஃபேர் வேல்யூ கேப்போ, பிரேக்கர் பிளாக்கோ, ஆர்டர் பிளாக்கோ, ரிஜெக்ஷன் பிளாக்கோ, வாட் எவர் நீங்கள் உங்களுடைய ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே போல தான் இதை நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஸ்ட்ரக்சரில் நான் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சிம்பிளாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் நம்மளுடைய லிக்விடிட்டி ஹை. கரெக்டாக? ஒரு கன்சாலிடேஷனோடு இருக்கிற ஹை. இந்த ஒரு செல் ஸ்டாப்பிங் இருக்குது. இப்போ இந்த கன்சாலிடேட்டட் ஹையை மார்க்கெட் வந்து எடுத்துட்டு செல் சைட் மூவ் ஆகணும். கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்கள், இந்த சேம் ஹையை மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டானா? எப்போ ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நியர்லி ஒரு மே ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணிட்டான் ஜிபிபியில். ஆனால் அந்த டைமில் யூரோ யூஎஸ்டி எங்கே தான் இருந்திருக்கான்? ஸ்வீப் பண்ணாமல் இங்கே தான் இருந்திருக்கான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? இவன் கன்சாலிடேட் ஆகிறப்போ கடைசி வரைக்கும் அந்த ஹையை எடுக்கவே இல்லை. எடுக்காமையே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப வந்து எனக்கு இதுதான் லிக்விடிட்டி, மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை ப்ராப்பராக எஸ்எம்டின்னு மார்க் பண்ணிட்டு இந்த ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகணும். புரிஞ்சுதா? இப்போ லிக்விடிட்டியை எடுத்துட்டு இல்லை எடுக்காமையோ ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது ப்ராப்பராக நடக்கணும். இப்போ இதான் லிக்விடிட்டி ஹைனா அதை எடுத்துட்டோ இல்லை எடுக்காமையோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். இங்கே ஒரு ஐஎஃப்விஜியோ இல்லை ஒரு பிரேக்கர் பிளாக்கோ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகணும் ப்ராப்பராக. இதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஹை டு ஹையே கன்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுதா? அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? இதை எஸ்எம்டியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஸ்எம்டியை மட்டுமே நீங்கள் பேஸ் பண்ணி ப்ராப்பராக உங்கள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ குவாலிட்டி ட்ரேட்ஸ். ட்ரஸ்ட் மீ, அகைன் சொல்கிறேன், நீங்கள் எஸ்எம்டி இருந்தால் தான் என்னுடைய ட்ரேடு. நார்மலாக ஒரு ரிவர்சல் பார்த்து எடுக்கிறீங்க தெரியுமா? நார்மலாக இப்போ நீங்கள் பையோ செல்லுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு டைம் ஜோனோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்த்து நான் காமிக்கிறேன். ஏதோ ஒரு டைம் ஜோனில் நீங்கள் பார்க்குற மேனிப்புலேஷன் ஸ்ட்ரக்சரோ ஏதோ ஒரு ரிவர்சல் ஜோன்ஸோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு வந்து ப்ராப்பராக என்ன இருக்கணும்? ஒரு எஸ்எம்டி இருக்கணும். என்னுடைய ஹையோ லோலையோ நான் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்து என்ட்ரி எடுக்கிறேன்னா என்னோட பேரில் ஸ்வீப் ஆகாமல் இருக்கணும், ஆனால் என்னுடைய கோரிலேட்டிவ் பேரில் ஸ்வீப் ஆகிருக்கணும். ஸோ இது போல் எப்போ நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஒரு ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்களோ யூ வில் கெட் அ குவாலிட்டி ட்ரேட்ஸ். ப்ராப்பரான குவாலிட்டியான ட்ரேட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற ட்ரேட்ஸில் 90% ஆஃப் த ட்ரேட்ஸ் என்ன பார்க்குறீங்க? இந்த லிக்விடிட்டியோட பார்த்து பழகுங்க, நல்ல ட்ரேட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் நான் ஷோ பண்ணுறேன். 1 செகண்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், this one, yeah, yes. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்ப்போமா? இது ஒரு 5 மினிட்ல இந்த ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சினாரியோவில்
நார்மலாக லண்டன் செஷனில் சில்வர் புல்லட் மாடல் நம்ம பார்ப்போம் கரெக்டாக. ஸோ அந்த சில்வர் புல்லட் மாடலில் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறானா இந்த எஸ்எம்டிஸ் பார்க்குறப்போ. இப்போது இந்த லிக்விடிட்டி லோஸ்ன்னு ஒன்று இருக்குது. எது ப்ரோ லிக்விடிட்டி லோஸ்னால் 3 AM முன்னாடி கிரியேட் ஆன ஒரு லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டினா எங்கே இருக்கும், லைக் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போது நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆனோன்னு கிரியேட் ஆனி இந்த லோவை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த லோவை நான் என்ன பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், மார்க்கெட் வந்து பர்ச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகணும், அதாவது லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகணும். சேம் லோ எங்கே இருக்குது எனக்கு, இங்கே இருக்குது கரெக்டாக. சேம் லோ இங்கே இருக்குது. நல்லா பாருங்களேன், மார்க்கெட் வந்து இப்போது இதே டைமு எனக்கு எப்போ வந்து ஸ்வீப் பண்ணுறான்னு பாருங்கள். மார்க்கெட்டு ஒரு 3:15 வந்து ஸ்வீப் பண்ணுறான். ஆனால் சேம் 3:15 மார்க்கெட் எங்கே இருந்திருக்கீங்க, ஜஸ்ட்டு இங்கே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலை, ஸ்வீப் பண்ணலை. ஸ்வீப் பண்ணாமே மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, ஜிபிபியில் ரிவர்ஸ் ஆயிருச்சு. இங்கே என்ன பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுது, நல்லா ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுது. பட் மொத்தத்தில் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இப்போது இதில் ஸ்வீப் ஆயிடுச்சு, இதில் ஸ்வீப் ஆகலை. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ்எம்டி. ஸோ அந்த ஸ்வீப் ஆகிட்டு ரிவர்சல் கிடைக்கணும். இப்போ இந்த இடத்துல ரீசெண்டாக இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டானா, பிரேக் பண்ணிட்டானா, ஸோ நவ் வி கேன் என்டர் இன் திஸ் ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி. ஸோ லைக் திஸ் இந்த மாதிரியான எஸ்எம்டி இருந்தால் மட்டும்தான் என்னுடைய 90% ஆஃப் த ட்ரேட்ஸை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளானை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கோரிலேட்டட் பேர்னால சில டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் உங்கள் டார்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கும் இது ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு ஹையை நான் ஏஷியா ஹையோ இல்லை சிபிடிஆர் ஹையோ நான் டார்கெட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஜிபிபி ரீச் ஆயிரும், யூரோ இன்னும் ரீச் ஆகிருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். சில டைம் சொல்கிறேன் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மார்க்கெட்டில் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் அது கிடையாது. ப்ரைஸ் எப்போ உங்களுக்கு அந்த ஜிபிபி போய் ரீச் ஆகுதோ யூரோலையும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். புரிஞ்சுதா? இது வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ். நான் நார்மலாக அப்படி தான் பண்ணுவேன். ஒன்றில் ரீச் ஆயிடுச்சுனாலும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். ஓகே, பட் இதெல்லாம் ஓகே. இது எஸ்எம்டி, நார்மலாக நீங்கள் பார்க்குற ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எஸ்எம்டி. இதே மாதிரி லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டி ஃபில்லுன்னா என்னென்னா, லிக்விடிட்டி ஃபில்லுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு பிடிஆர்ஏ தான். இது நார்மலாக நீங்கள் NAS 100 கோல்டுலாம் நீங்கள் இதை வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்லி அந்த பேர்ஸில் தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எஸ்எம்டி ஃபில்லுன்னா என்னென்னா, ஒரு பேரில் நீங்கள் சூஸ் பண்ண பிடிஆர்ஏக்கு மார்க்கெட் ரீச் ஆகிருக்கும், இன்னொரு பேரில் என்ன ஆயிருக்காது, ரீச் அவுட் ஆயிருக்காது. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டர் பிளாக்கோ, ஃபேர் வேல்யூ கேப்போ, இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்போ, ரிஜெக்ஷன் பிளாக்கோ, மிட்டிகேஷன் பிளாக்கோ, பிரேக்கர் பிளாக்கோ, வாட் எவர், அதுக்கு உங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 2 பேர் எடுக்கிறீங்கன்னா, சில்வர் கோல்டு 2 எடுக்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஜோன் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, மார்க்கெட் அந்த ஜோனுக்கு வந்திருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேருக்கு அந்த ஜோனுக்கு, ஸோ இப்போ கோல்டில் வந்து டேப் ஆகிருக்கும், சில்வரில் வந்து டேப் ஆகிருக்காது. ஸோ இதுதான் வந்து நார்மலாக எஸ்எம்டி ஃபில்லுன்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டர் பிளாக்ஸோ இல்லை ஓடிஇ லெவல்ஸ், பிரேக்கர் பிளாக்கு, இதெல்லாம் சில டைமில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக டேப் ஆகாமல் போயிருக்கும். ஸோ இதுக்கான மேஜர் ரீசன் என்னவா இருக்கும்னா, அது அந்த லெவலை ப்ராப்பராக எது டேப் ஆகிருக்கும், உங்களுடைய ஒரு கோரிலேட்டிவ் பேர் வந்து டேப் ஆகிட்டு போயிருக்கும், ஆனால் உங்கள் பேர் டேப் ஆகிருக்காது. ஸோ அதுதான் மெயினான ஒரு ரீசனாக இருக்கும் நிறைய டைம் நம்மளுடைய ஜோன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு. ஸோ இந்த எஸ்எம்டி ஃபில் பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில டைம் உங்கள் ஜோன்ஸ் வந்து ஸ்வீப் ஆகிட்டு போகிறதுக்கு ரீசனும் இதுவாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேர் வேல்யூ கேப்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் எடுக்கிற ஜோன்ஸ் ப்ராப்பராக உங்கள் கோரிலேட்டிவ் பேரும் சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட்ஸில் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரேட்ஸாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீப்பாக இருக்கட்டும், கோல்டு பொறுத்தவரை முடிஞ்ச வரைக்கும் பிடிஆர்ஏ எஸ்எம்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த லிக்விடிட்டி லோஸ் அண்ட் ஹைஸை ஸ்வீப் பண்ணி பார்க்குறது மாதிரியான எஸ்எம்டிஸ் கோல்டில் அதோடைய வின்னிங் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 லோ. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிடிஆர்ஏ எஸ்எம்டி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பிடிஆர்ஏ ஜோன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜோன் கோல்டில் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, டேப் ஆயிருக்கா இல்லையா, இப்படி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், நார்மலாக ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம இதில் வரவே இல்லை, இதில் சில்வரில் ப்ரைஸ் வந்து டேப்பே ஆகாமல் ப்ரைஸ் இங்கேயே கன்சாலிடேட் ஆகி விழுந்துட்டான். பட் அதே கோல்டில் பாருங்களேன், சேம் ஆர்டர் பிளாக் நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன், கோல்டில் நல்லா வந்து எட்ஜுக்கு எட்ஜு ப்ராப்பராக டேப் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த பிடிஆர்ஏ எஸ்எம்டியும், பிடிஆர்ஏ எஸ்எம்டினா எப்படி இதை பார்க்கணும், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளாக் ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கும்.
ஆனா நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பிளாக்குக்கு இப்போ ஒரு பேர் வந்துருச்சுன்னா கூட அது ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், உங்க பேர்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரி போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ லைக் திஸ். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆம், வேற ஏதாவது வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்னை பேட்ச் கிளாஸஸ் ஆகஸ்ட்ல எண்டில் ஆகஸ்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய், தேங்க்யூ.